أشهد أن لا إله إلا الله أشهد أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவினுடைய பேரொருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தில் சங்கமித்தவர்களாக நமது வாழ்க்கையை நாம் வழிநடத்தி வருகிறோம். இந்த தருணத்தில் இறை மார்க்கத்தின் சில அடிப்படையான போதனைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற நம் வாழ்க்கையின் இன்னொரு பகுதியாக நாம் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய தாயாக, நம்முடைய மனைவியாக, நம்முடைய உடன்பிறந்த சகோதரிகளாக, உறவினர்களாக இருக்கிற மங்கையர்கள் சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு சொல்லிய ஒரு உபதேசம், ஒரு எச்சரிக்கை என்றால், ஃபத்தக்குத் துன்யா, உலகத்தை நீங்கள் அஞ்சுங்கள், ஒத்தக்குன் நிசா, பெண்களையும் நீங்கள் அஞ்சுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உலகம் எப்படி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சோதனை கலகமோ, உலகம் எப்படி பல கவர்ச்சிகளால் பலவிதமான சூழ்ச்சிகளால் பின்னப்பட்டிருக்குமோ, உலகத்தை எப்படி ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் பயப்படணுமோ,
அதே போல ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் பெண்கள் விஷயத்திலையும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளணும். படைத்தவனுக்கு பயந்து மங்கையர்களை, பெண்கள் விஷயத்தை அணுகணும்னா அவர்களை உருவாக்குறதுல, அவர்களோடு நட்பு பாராட்டுறதுல, அவர்களிடத்துல இரண்டரை கலந்து வாழுகிற அந்த வாழ்க்கையில இறைவனை பயந்து நீதம் செலுத்துறதுல, நியாயத்தை நிலைநாட்டுறதுல, பல நேரங்களில் பெண்கள் தவறிழைக்கும் பொழுது அதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்தில் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயத்துல, இப்படி ஒரு ஆண் பெண் விஷயத்தை பயப்படணும், அதிலே அதிகப்படியான படிப்பனையை பெற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் அதிகமாக குழப்பம் அடைந்து அவர்கள் வீணாய் போனதற்கு காரணம் பெண்கள் விஷயமாக இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்னும் குறிப்பாக சொல்றதா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ், இன்னொரு நேரத்தில் பதிவிட்டார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, வத்தகுல்லாஹ ஃபின்னிசா, அல்லாஹ்வை நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அகதுமூஹுன்ன, நீங்கள் பி அமானில்லா, அல்லாஹ்வினுடைய அமானிதமாகத்தான் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய அமானிதமாக என்ன செய்யணும்? நம்முடைய தாயை, நம்முடைய மனைவியை, நம்முடைய உடன் பிறந்த அக்கால் தங்கச்சியை, சகோதரிகளை, பெண்களை நாம் அப்படி பார்க்கணும், பாவிக்கணும். அவர்களை உருவாக்குறதுல, அவர்களை மற்ற விஷயத்துல, அணுகக்கூடிய விஷயத்துல, எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வை அஞ்சு உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலத்தில் பல சம்பவங்களை நாம் நினைவுபடுத்தலாம். என காலத்தின் நேரத்தின் அருமை கருதி பல விஷயங்களை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். வாரத்தில் ஏதோ ஜும்மா வந்தோம், 4 செய்தியை கேட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போகுது. செய்திகளை அறிவார்ந்த அந்த சிந்தனையோடு பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், ஆண் சஹாபாக்கள் அதிகமான செய்திகளை அறிவித்தார்கள். பெண்களும் அதற்கு நிகராக போட்டி போட்டுக்கிட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்றதுல ஓடி வந்தார்கள், ரசூலுல்லாஹ்வை தேடி வந்தார்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நாடி வந்தார்கள். இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைகள் ரொம்ப குறைவுதான், ரொம்ப குறைவுதான். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றதா இருந்தா, பெருநாள் தினத்திலே ரசூலுல்லாஹ் பெண்களுக்கென்று தனியாக பிரச்சாரம் செய்ய போவார்கள், அதற்கென்று ஒரு உரையை வடிவமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் உணர்வுபூர்வமா உள்வாங்கிக் கொண்ட பெண்கள் தர்மத்தில் தன்னை முற்படுத்திக் கொள்வார்கள். பல நேரங்களில் ரசூலுல்லாஹ்ட்ட எப்ப பார்த்தாலும் ஆண்கள்கிட்டயே பேசிட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க மாட்டீங்களா என்று கேட்டு வந்த பெண்களும் இருக்கிறார்கள். மார்க்க விவகாரங்களை தெரிந்து கொள்றதுல, மார்க்கத்தின் சட்டங்களை அறிந்து கொள்றதுல, சட்டத்தின் நுணுக்கங்களை உணர்ந்து கொள்றதுல தன்னை முற்படுத்தி கொண்டார்கள் அன்றைய காலத்து பெண்கள். இன்றைக்கு நம்ம வீட்டு பெண்கள் அப்படி இருக்கிறாங்களா? நம்ம தாயோ, நம்முடைய மனைவியோ, சகோதரிகளோ பெண்களை குறைவாடுவதற்காக அல்ல, குறை சொல்வதற்கு முக்கியம் அல்ல, குறையை திருத்தக்கூடிய இடத்துல, தீர்க்கக்கூடிய இடத்துல ஆண்கள் இருக்கிறோமா? ஆண்கள் இருக்கிறார்களா? சமுதாயம் பெண்களுக்கு உண்டான எந்த வடிவமைப்பை வைத்திருக்கிறது? என்ன முன்னேற்பாட்டை வைத்திருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்களின் அந்த வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பு, இன்னைக்கு கட்டின மனைவியை குறை சொல்றதா இருந்தா எல்லாரும் சொல்லுவோம், மனைவி சரியில்லை, சமைக்கிறது சரியில்லை, பேசுறது சரியில்லை, பழகிறது சரியில்லை, குறைபாடுறாங்க, புறம் பேசுறாங்க, இப்படின்ற மாதிரி. மனைவியை குறை சொல்ல தெரிந்த நமக்கு அந்த மனைவியை சரியான முறையில் வார்த்திருக்கிறது நம்முடைய பொறுப்பு இல்லையா அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது. மனைவி ஒரு பெண் தான். மனைவியின் மீது அவ்வளவு குறை சொல்ல தெரிந்த ஆண்களுக்கு பெற்றெடுத்த பெண் பிள்ளையை சரியாக வளர்க்கிறது தெரியாது, வளர்க்க தெரிய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் பாருங்க, அபூபக்கருடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான வளர்த்திருப்பு தெரியுமா? ஆக்கப்பூர்வமான வளர்த்திருப்பு, அறிவா, வீரமா, பொறுமையா, எல்லாத்திலையுமே தன்னை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டாங்க அன்னை ஆயிஷா. இன்னைக்கு ஆயிஷான்ற பேர் சமுதாயத்தில் இருக்குது. அந்த ஆயிஷாவினுடைய பேருக்கு சொந்தக்கார அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சமுதாயம் பார்க்க மறக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு பயணம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்பட, சஹாபாக்கள் உள்பட பெரிய படையாக போகிறார்கள். கழுத்து மாலை காணாம போச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கழுத்து மாலை. இப்பதான் முதல்ல என்ன செய்யுது? தயமம் சட்டம் அல்லாஹ்விடத்துல இருந்து இறங்குது. கழுத்து மாலை காணாம போனா தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. டயர்டாகி எல்லாரும் உட்காந்துட்டாங்க, சஹாபாக்கள் உட்காந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டாங்க. அன்னை ஆயிஷாவினுடைய மடியில தலை வைத்த நிலையில ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் வருகிறார்கள்.
ஆயிஷாவிட்ட வந்து இப்படி அல்லாஹ்வின் தூதரையும் முஸ்லிம்களையும் ரொம்ப சிரமத்தில் தள்ளிட்டியே, ஒரு கழுத்து மாலையை பாதுகாக்க முடியாதா, ஒரு மாலையை காணாக்கி விட்டு இவ்வளவு பேரையும் சிரமத்தில் தள்ளிட்டியே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, தொழுகை நேரம் வந்துருச்சு. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா போற இடத்துல தண்ணி கிடைச்சிருமா? ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லை. அவங்களும் அங்க போறாங்க அங்க போறாங்க, எங்க பார்த்தாலுமே தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை என்று வந்து நிற்கிறார்கள் சஹாபாக்கள். இதனால் ஆத்திரப்பட்ட அபூபக்கர் ஆயிஷாவின் மீது அதிகப்படி, தகப்பன் தானே, ஓங்கி வயிற்றுல ஒரு குத்து குத்துறாரு. புகாரி ஷரீஃபிலேயே வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சிரும் நமக்கெல்லாம். இப்படி சிரமத்தில் தள்ளிட்டியே என்று தன் மகளை ஓங்கி குத்துகிறார். ஆயிஷாவே அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸை. என் வயிற்றில் என் தகப்பனார் குத்திய குத்துதல் அதிகப்படியான வலியை தந்தது. ஆனால் என் மடியில ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்கிறது, அனல பெருமானார் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அதனால நான் ஆடாமல் அசையாமல் என் தொடைய கூட என்ன செய்யல, நகட்டல. இப்படி இருந்தாங்க அன்னை ஆயிஷா. எத்தனை வயசுல தெரியுமா? இன்னைக்கு 20, 30, 40 வயசுல உள்ள பெண்களுக்கு கூட இல்லாத பக்குவம், இல்லாத அனுபவம், இல்லாத பொறுமை அன்னை ஆயிஷாவிட்ட இருந்துச்சு. சிறுபிராயத்துல இந்த நிகழ்வெல்லாம் சிறுபிராயத்தில் நடந்துச்சு. இப்பதான் எல்லாம் என்ன செய்யறான், தயமம் சட்டத்தை இறக்குறான். தண்ணி இல்லைன்னா நீங்க தூய்மையான மண்ணை தொட்டு தயமம் செய்து கொள்ளலாம். இந்த சட்டம் முதல்ல இறக்கப்பட்ட தருணமே இந்த தருணம் தான். ஆயிஷா கண்ணீர் மட்டும்தான் சிந்தல, அந்த அளவுக்கு வலியை பொறுத்து கொண்டார்கள், கணவனை அரவணைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு வெளியில 1000 பிரச்சனைகளோடு கணவன் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல உள்ள 1000 பிரச்சனை என்ன செய்யறது, கணவன் தலையில இறக்கி வைக்கிறது. இதை குறை சொல்றோமே ஒழிய அதுக்குண்டான சொல்யூஷனை சொல்றோமா? இஸ்லாம் எப்படி வடிவமைக்குது, இஸ்லாம் எப்படி உருவாக்க சொல்லுது என்பதை எல்லாம் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் அகல்துமுஹுன்ன பி அமானில்லா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ல, நீங்கள் அமானிதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு அமானிதம், பெண்கள் ஒரு அமானிதம். மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது கஷ்டம்தான், சிரமம் தான். அதை பட்டு தான் என்ன செய்யணும், புரிய வைக்கணும். இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா, அன்னை ஆயிஷாவுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்க, வேற யாரும் நமக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே 1000 படிப்பினைகள் இருக்குது. அறிவில் ஆகச் சிறந்தவர்களா இருந்தாங்க. அறிவு பெரும் மூத்த சஹாபாக்கள், ஆதி காலத்து சஹாபாக்கள் கூட ஆயிஷாவிட்ட வந்து பாடம் கேட்டாங்க. சில சட்டங்களை தெரிய மாட்டேங்குது, சில சட்டங்கள் புரிய மாட்டேங்குது, அதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா, அறிவிலே எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா? பெரிய பெரிய சஹாபாக்கள் தவறிழைக்கும் பொழுது கூட சுட்டி காட்டக்கூடிய இடத்துல ஆயிஷா இருந்தாங்க. குழப்பங்கள் வெடிக்கும் பொழுது தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல ஆயிஷா இருந்தாங்க. அப்படி இருந்தார்கள், தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு அறிவை வளர்ப்பதற்கு 1000 வழிகள் இருக்குது. மொபைல் போன் இருக்குது, குரான் தொகுக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? குரான் முழுசா தொகுக்கப்பட்டு இருந்துச்சா? குரான் தொகுக்கப்படல ரசூலுல்லாஹ் காலத்துல. குரானை ரசூலுல்லாஹ் கண்ணால பார்த்தது கிடையாது. பிற்காலத்துல குரான் தொகுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு குரான் இருக்குது, தமிழாக்கம் இருக்குது, போன் வடிவில் வந்துருச்சு, டேப் வடிவில் வந்துருச்சு. எல்லா வகையிலையும் வந்த பிறகும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த ஒரு அசைவையும் செய்யாத மக்களாக இன்றைக்கு சமுதாயம் போயிருச்சா இல்லையா? எத்தனை சட்டம் நமக்கு தெரியுது? ஒவ்வொரு வருஷத்துலையும் பெருநாள் தொழுகை தொழுகிறா இருந்தா கூட அந்த சபையில வந்துதான் அந்த பெருநாள் தொழுகையின் சட்டத்தை சொல்லி நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது. ஜனாசா தொழுகையா, அது சட்டத்தை இப்படிதான் செய்யணும், ஜனாசா தொழுகையில வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அறிவை நோக்கிய, மார்க்கத்தின் தேடுதலை நோக்கிய எந்த சிந்தனையும் இல்லாமல் போயிருச்சு. அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டாம். யோசிச்சு பாருங்க, வாய்ப்பையும் வசதியும் அல்லாஹ் அள்ளி வாரி திறந்து வச்சிருக்கிறான். நமக்கு படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு ஆகச்சிறந்த அறிவா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், பரம்பரை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிய மாட்டேங்குது. மார்க்கத்தின் கணம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சமீபத்தில் சில வருஷத்துக்கு முன்னா, இப்பதான் ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தான், ஃபாத்திமா சபரிமலான்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பெண்மணி பேசக்கூடிய பேச்சுக்களை எடுத்து தன்னுடைய ஸ்டோரியில, தன்னுடைய மற்ற ரீல்ஸ்ல தூக்கி போடக்கூடிய முஸ்லிம்கள், பிறந்ததிலிருந்து நம்ம முஸ்லீமா இருக்கிறோமே, இந்த பெண்மணி 3-4 வருஷத்துல படிச்ச படிப்புகளை ஏன் நாம் படிக்கல என்ற கேள்வியை உள்ளுக்குள்ள நாம எழுப்பியிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். 4 வருஷத்துல இந்த ஒரு பொம்பளையால இவ்வளவு பேச முடியுது. இன்னும் சொல்றதா இருந்தா, இஸ்லாத்தின் எதிரிகளால் அடக்கப்படுகிறார்கள் இந்த பெண்மணி.
கூடுதலா என்ன பிரச்சனை தெரியுமா? இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார்கள். சமீபத்தில் சில வீடியோக்கள்லாம் போடும் பொழுது அந்த பெண்ணே சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பதற்காக வந்தேன், இங்க வந்து பார்த்தா இஸ்லாமியர்களையே இஸ்லாத்தின் பக்கம் வரவழைக்க வேண்டியதா இருக்குது, அழைக்க வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள் இங்க இருக்குது, பிதாத்துகள் இருக்குது, ஷிர்கான காரியங்கள் இருக்குது. இத்தனை காரியத்தையும் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் படிச்ச குர்ஆனை இவங்க படிக்கலையா? நான் படிச்ச ஹதீஸ்களை இவங்க தெரிஞ்சுக்கலையா? பரம்பரை முஸ்லிம் என்று சொல்கிறார்களே என்று வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பெண்மணி இன்றைக்கு வந்து பேசக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் அறிவே இல்லாமல் போயிருச்சு. எங்கே அறிவின்மை ஏற்படுதோ, அறியாமை உருவாகுதோ, அங்கதான் வழிகேடுகள் சேர்ந்து உருவாகும். அதை உணர்ந்து கொள்ளணும். மார்க்கத்தை அறிவதற்கு பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திய பிறகும் இன்னைக்கு உட்கார்ந்து யூடியூப்ல பார்க்கலாம் தானே, பயான்களை கேட்கலாம், குர்ஆனை மனப்பாடம் செய்யலாம். இங்க என்ன நடக்குது? கையில எப்படி மருதாணி வைக்கிறது, இதை உட்கார்ந்து யூடியூப்ல. வீட்டுல மீன் குழம்பு செய்யறது எப்படி, பிரியாணி செய்யறது எப்படி, உலகத்தின் தேவைதான். அதெல்லாம் படிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா மார்க்கத்தின் விஷயங்களை எந்த அளவுக்கு இந்த வலைதளங்கள் வழியா, சமூக ஊடகங்கள் வழியா எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு வசதி வாய்ப்பு தானே. நாம வாழக்கூடிய காலத்துல இந்த பெண்மணி வாழ்றாங்க, இவ்வளவு தெரியுதே. இன்னும் கூடுதலா சொல்லவா, அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மார்க்கத்தின் ஈடுபாடு இன்னைக்கு ஒரு முஸ்லிமான பிறந்ததிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான எந்த ஆணுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. ஜனாசா சட்டம், சொத்துரிமை சட்டம், வாரிசுரிமை சட்டம், அத்தனை சட்டத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நாம் நம்மை திருத்திக் கொள்ளணும். பெண்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தில், இவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், இதுல உங்கள் வீட்டு பெண்களை முற்படுத்திக் கொள்ளணும். சோதனையை பொறுத்துக் கொள்றது, சகிச்சுக் கொள்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷாவிட்ட இதுலையும் ஆக சிறந்த படிப்பனை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஆயிஷாவுக்கு வயசு என்ன தெரியுமா? வெறும் 17-18 வயசு தான். இவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு சங்கடங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உண்மையிலேயே அல்லாஹ் அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கணும். அவங்க பட்ட துன்பத்தை, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பிரச்சனைகளை, அவர்கள் சகித்து கொண்ட அந்த துன்பங்களை உலகத்தில் இன்றைக்கு எந்த பெண்ணும் சகிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு துன்ப துயரங்கள், அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு வேதனைகள். ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. 18 வயசுல ரசூலுல்லாஹ்வை பிரிகிறார்கள், ரசூலுல்லாஹ் இறந்து போறாங்க. இது இவங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம். சொத்து பத்துகளை ரசூலுல்லாஹ் சேர்த்து வச்சுட்டு போனாங்களா? இல்ல. பிள்ளை பாக்கியம் இருந்துச்சா ஆயிஷாவுக்கு? இல்ல. 18 வயசுல இருந்து இவர்கள் மரணிச்ச வயசை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 65-67 என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு வரலாற்றுல ஒரு நீண்ட இடம் பிடிச்சிருக்கிறாங்க அன்னை ஆயிஷா. 65-67 வயசு வரைக்கும் வாழணும்னா வாழ்வாதாரத்துக்கு வழி என்ன? சொத்து பத்தி இல்ல, பிள்ளை செல்வம் இல்ல. ரசூலுல்லாஹ் இருந்தது ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்தாங்க. எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு யாரு? அபூபக்கர் தகப்பனார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு 2-3 வருஷத்துல அபூபக்கர் மௌத்து. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண் யாரை சார்ந்திருப்பா? பெருவாரியா கணவனை சார்ந்து, அல்லது பெற்றெடுத்த தகப்பனை சார்ந்து, அல்லது அண்ணன் தம்பியை சார்ந்து, அல்லது பெற்றெடுத்த பிள்ளைகளை சார்ந்து. இவ்வளவுதான் பெண்களின் வாழ்க்கை வட்டம். இது எதுவும் இல்லாமல் தனியாக இருந்து வாழ்க்கை நடத்தியவர் அன்னை ஆயிஷா. கணவன் இறந்து போறாரு, தகப்பனார் இறந்து போறாங்க, சொத்து பத்தி இல்ல, பிள்ளை இல்ல, எதுவும் இல்லை. இன்னொரு திருமணம் செய்யலாமா? செய்யறதுக்கு அனுமதி இல்லை. யார்ட்டையாவது உதவி வாங்கி சாப்பிடலாமா? ஜக்காத்துக்கு அனுமதி இல்லை. அல்லாஹு அக்பர். ஜக்காத்து ஹராமு. இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. சொத்து பத்தி இல்ல, குழந்தை இல்ல, கணவன் இல்ல, தகப்பன் இல்ல. அத்தனை துன்ப துயரங்களையும் 67 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 49 வருஷம் உலகத்தில் வாழ்க்கை நடத்தணும் அன்னை ஆயிஷா. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யாரிடத்திலையும் கையேந்தவில்லை அன்னை ஆயிஷா. யாரிடத்திலையும் யார் தேவையும் தேவையில்லை. கடைசி வரைக்கும் சுய வாழ்க்கையை தானே சம்பாதித்து வாழ்க்கையை வழி நடத்தியவர் அன்னை ஆயிஷா. அறிவிலே ஆகச்சிறந்த ஆளுமை, பொறுமை, சகித்துக் கொள்கிற அந்த தன்மை, வீரம்னா வீரத்திலையும் பாருங்கள்.
ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு, அபூபக்கர் மௌத்தா போன பிறகு, உமர் மௌத்தா போன பிறகு, உஸ்மான் மௌத்தா போன பிறகு ஒட்டக போர், ஜமல் போர் ஒன்று நடந்துச்சு. சஹாபாக்கள் நடுவிலேயே சண்டை வந்துச்சு. அது தவறா தவறு இல்லையா அந்த டாபிக் போக வேண்டாம். இதுல ஒரு கூட்டத்திற்கு தலைமை ஏற்று வழி நடத்தியவர் ஆயிஷா. இப்படி எல்லாம் வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. நம் வீட்டு பெண்களை எவ்வளவு நாம மார்க்க விஷயத்துல ஈடுபாட்டு காட்டுகிறோம், அவங்களை ஈடுபடுத்துகிறோம், அவங்கள உருவாக்குறோமா, வீரத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா, தியாகத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா, பொறுத்துக் கொள்கிற தன்மையை இந்த மாதிரியான வரலாறுகளை சொல்லி பாடம் நடத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். பெண்கள் ஒரு அமானிதம். இவர்கள் குறித்து மறுமையில கண்டிப்பா நாம கேள்வி கேட்கப்படுவோம். நிச்சயமாக நாம் விசாரணைக்கு ஆளாக்கப்படுவோம். நாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவோம். உனக்குன்னு ஒரு தாயை தந்தனே, உனக்குன்னு ஒரு மனைவியை தந்தனே, உனக்கு ஒரு பிள்ளைகளை, பெண் பிள்ளையை தந்தனே, என்ன செஞ்ச, எப்படி வளர்த்த, என்னத்தை சொல்லிக் கொடுத்த? நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் பிள்ளை வளருமா, உன் பிள்ளை உருவாகுமா? இன்னைக்கு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா அதிகப்படியான பாசம், அதிகப்படியான நேசம் இருக்கட்டும். ஆனா மனசுல ஒண்ணு நினைச்சுக்கணும், இந்த பிள்ளை நம்மளோடு இருக்காது. ஒரு ஆணுக்கு இவள் மனைவியாக மாறப்போகிறாள். ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற இடத்துல இந்த பெண் போக போகிறாள். அதுக்கு உருவாக்கணும். பிறந்த பெண் பிள்ளைகளை உருவாக்க, ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளைகளை கூடுதலாக அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். அதுக்கு நாம மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும். பெண்களுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுத்தப்படுதோ அப்பொழுதெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறதுல, சோதனைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் நம்மை முற்படுத்திக் கொள்ளணும். நாம் பிறரை போன்று வாழ்வதற்கு வரல. இஸ்லாம் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்துருச்சு. அதை நாம உணராம இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய காலத்திலாவது நம்முடைய வாழ்க்கையை சரிபார்த்து கொண்டு நம் வீட்டு பெண்களை, மங்கையர்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிற பேரருளாக பார்த்து, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் என்று இல்லாமல் அதை தீர்க்கக்கூடிய இடத்துல, தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல நாம் மார்க்கத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சமீபகால நிகழ்வுகளில் ஒன்று, சமீபத்தில் பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் என்று ஒதுக்கப்பட்டது. அதில் பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அடைந்தவர்கள், பெரிய அளவிற்கு பாதிப்பை தொடர்ச்சியாக வாழ்க்கையில் கண்டு கொண்டிருப்பவர்கள், மிகப்பெரிய அளவிற்கு அதிருப்திக்கு ஆளானவர்கள் என்றால் விவசாயிகள் தான். ஏன்னா தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை வைத்து ஒரு பட்ஜெட் உருவாக்கப்படும் ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷத்துக்குண்டான பட்ஜெட். இதில் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த விவசாயத்துக்கும், அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய விஷயம்தான். விவசாயத்திற்கென்று தனியாக என்ன செய்யும், வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக அதற்குண்டான உள் ஒதுக்கீடுகள், நிதி ஒதுக்கீடுகள் இதெல்லாம் வாசிக்கப்படும். விவசாயிகளின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் எதுவுமே என்ன செய்யப்படலை, பெருவாரியாக மதிக்கப்படலை. அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு எந்த வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படலை. இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நெல் சேமிப்பு கிடங்குகள் அது விவசாயிகளுடைய அடிப்படை தேவை. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் ஆண்ட ஆட்சியாளர்களும் சரி, இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, விவசாயிகள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் கண்ட வேலைக்கு ஏதாவது செஞ்சதே செய்வோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சேமிப்பு கிடங்குகள் எதுவுமே இல்லை, பெருவாரியாக இல்லை. தேவை என்பது கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்குது, தமிழ்நாட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகள் இருக்குது. தேவை எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 47 லட்சம் டன் மெட்ரிக் டன் அளவுக்கு தேவைகள் இருக்குது. அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நெல்லை சேமித்து அதை கொள்முதல் பண்ணி அதை சேமிப்பு கிடங்குகள் இவ்வளவு தேவை. 47 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு தேவை உள்ள மாநிலம் இந்த தமிழ்நாடு. ஆனால் இருக்கிறது எவ்வளவுதான், 22 லட்சம் மெட்ரிக் டன் தான் சேமிக்க முடியும். மீதியெல்லாம் எங்க சேமிக்கிறாங்க தெரியுமா, தார் ரோடுகளில் அடுக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுடைய எந்த உழைப்பிற்கும் மதிப்பில்லாமல் வருஷா வருஷம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு சாலையில் தான் என்ன செய்யப்படுது, அடுக்கி வைக்கப்படுது. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்னா, தார்பாய்களை மட்டும் வாங்கி கொடுக்கும், ராட்சச தார்பாய்கள் சொல்லி. இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி தான்
கடந்த காலத்தின் தொடர்ச்சியாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 45,000 அளவுக்கு ராட்சச தார்பாய்கள் வாங்கி கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. இதுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்று வெறும் 10 கோடியை எவ்வளோ யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில், எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் விவசாயிகள் அதை உருவாக்குவாங்க. வெயில் மழைன்னு பார்க்க முடியாமல் அவ்வளவு நாட்கள் அதற்காக செலவழித்து, அதுக்காக தண்ணீர் இறைச்சி, அதற்காக வேலை செஞ்சு, அதுக்காக உரம் ஊட்டி, அதில் முதலீடு செஞ்சு, அதில் காசை போட்டு, இன்னும் சொல்கிறதா இருந்தால் பெருவாரியாக விவசாயிகள் தங்களுடைய வீட்டினுடைய பத்திரத்தை அடமானம் வச்சு, மனைவியினுடைய நகையை அடமானம் வச்சு, பேங்க் வாசலில் லோன் வாங்கி என்ன செய்கிறாங்க, இந்த விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. இந்த விவசாயிகளின் உழைப்பில் கொஞ்சம் கூட அக்கறை செலுத்தாத கடந்த கால ஆட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து செத்துருக்கிறாங்க. சாலையில் அடுக்கி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை மழை பெய்யும் பொழுது அந்த தார்பாய் வச்சு மூடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த நெல் மணிகள் அது அப்படியே முளைப்பயிர் மாதிரி கட்டிடுது. இந்த விவசாயிகள் போட்ட முதலையும் எடுக்க முடியாம, பேங்க்ல அடமான வச்ச அந்த பத்திரத்தையும் மீட்க முடியாம, நகையும் மீட்க முடியாம பூச்சி மருந்தை குடிச்சு செத்து போறாங்க. ஒரு வருஷத்திலேயே 600, 700, 800, 900 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 2022, 23, 24, 25, 26 வரிசையா எடுத்து பார்த்தீங்கன்னா 2000, 2500 பேர்கிட்ட மௌத்தா போயிருக்கிறாங்க, தற்கொலை செஞ்சு செத்து போறாங்க. இது அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதோடு சேர்த்து என்ன செய்யுதுன்னா, தொடர்ச்சியாகவே எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. மழை காலத்தில், வெயில் காலத்தில் இந்த விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை புரிந்து நெல் சேமிப்பு கிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளவு இருக்கணும் என்ற அளவீடுகள் இருக்குது. எதையுமே என்ன இல்லை, அதை பற்றி எந்த கேர்னஸ் இல்லை. சாராயத்தை இப்படி வச்சிருப்பாங்களா? 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு டார்கெட் நிர்ணயிச்சு பயணிக்கிறது அரசாங்கம். பயணிச்சதுன்னா சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏசி பொருத்தப்பட்ட அறைகள், கண்காணிப்பு கேமராக்கள், பாதுகாப்பு அம்சங்கள், சாராம்சங்கள் எல்லாமே. கூடுதலாக சொல்றதா இருந்தா, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு, நாட்டை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்படுகிற காவல்துறையை சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு சாராய சேமிப்பு கிடங்குலையும் காவல்துறை உட்கார்ந்து கண்காணிக்குது, பாதுகாக்குது. விவசாயிகள் பட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கின நெல் சேமிப்பு, அந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லாம நெல் மணிகள் எல்லாம் சாலையில் கொட்டப்படுது. இது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்படுகிற விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக பல வருஷங்களாக விவசாயிகள் கண்ணீர் சிந்துறாங்க, செத்தும் போய் காட்டுறாங்க, தற்கொலையும் செய்யறாங்க. அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னா யோசித்து பாருங்கள். இது பெரிய ஒரு அநியாயம், பெரிய ஒரு அக்கிரமம். இதில் நாம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து இனி வரக்கூடிய காலத்திலாவது ஒரு உயிர் கூட என் நாட்டில், என் மாநிலத்தில் செத்து போகாது, தற்கொலை செய்யாது, எந்த பாதிப்பும் விவசாய அந்த துறையில வரக்கூடாது என்பதை அரசாங்கம் என்ன செய்யணும், தானாக முன்வந்து அதை உறுதிப்படுத்தணும். அப்பொழுதுதான் விவசாயிகள் என்ன செய்வார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் இல்லைன்னா அடுத்த வக்து சோத்துக்கு நமக்கு வழி இல்லை. கையை நினைச்சிட்டு சாப்பிட போகும்போது வக்கனையா அப்படி சோறை எடுத்து அப்படி வாயில வைக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருந்திருக்கும், ஆற்றல் இருந்திருக்கும், வியர்வை துளி இருந்திருக்கும், எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க. எதை பற்றியுமே நம்ம கவலைப்படாம போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். விவசாயிகள் படக்கூடிய கொஞ்சம் கஷ்டத்தையாவது உணர்ந்து சாராயத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல, அதை ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணணும், அதை தடை செய்யணுன்றது தான் நம்முடைய கோரிக்கை. அதே நேரத்தில் போய் சாகடிக்கக்கூடிய சாராயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட், வாழ வைக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லையா என்ற கேள்வியை தான் நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். தயவு கூர்ந்து இதற்காக அவர்கள், அரசாங்கம் தானாக முன்வந்து இதை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக நாம் வைத்துக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.